T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில இந்தியா சவுத் ஆப்பிரிக்கா அணிகள் மோதினாங்க. இதுல சவுத் ஆப்பிரிக்கா அணியை 7 ரன்கள் வித்தியாசத்துல இந்திய அணி வீழ்த்தி கோப்பையுமே அட்டகாசமாக கைப்பற்றினாங்க. இதன் மூலமாக 17 ஆண்டுகளுக்கு பின் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி T20 உலக கோப்பையை வென்று ஒரு மிகப்பெரிய சாதனையை படைச்சிருக்கு. இதுக்கப்புறம் உடனடியாக இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்புவார்கள் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. ஆனா இந்திய அணி வீரர்களுக்கு ஜூலை 1ஆம் தேதி தான் விமான டிக்கெட் பதிவு செய்யப்பட்டிருக்கா. அதனால ஒரு நாள் ஹோட்டல்ல தங்கியிருந்த இந்திய அணி வீரர்கள் அடுத்த நாள் புறப்பட தயாராகிட்டாங்க. ஆனா எதிர்பார்த்த ட்விஸ்டாக பார்படாஸ்ல புயல் மற்றும் மழை பெய்ய ஸ்டார்ட் ஆகியிருக்கு. இதனால பார்படாஸ் விமான நிலையம் மூடப்பட்டிருக்கு. இதனால 2 நாட்களாகவே இந்திய அணி வீரர்கள் ஹோட்டல்ல இருந்து வெளியேற முடியாமல் தவிச்சிட்டும் இருந்தாங்க. இதனால இந்திய அணி நாடு திரும்புவது எப்போது அப்படின்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்திருக்கு. இதன் பின்பு பாத்தீங்கன்னா BCCI தரப்புல இந்திய அணி வீரர்களுக்கு தனி விமான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காம். AIC-24WC அப்படின்னு பெயரிடப்பட்டுள்ள விமானம் இந்திய வீரர்களுக்காக தயார் செய்யப்பட்டிருக்கு. இந்த விமானத்துல இந்திய அணி வீரர்கள், குடும்பத்தினர்கள், நிர்வாகிகள் மட்டுமல்ல இந்திய பத்திரிகையாளர்களுமே அழைத்து வருவோம் அப்படின்னு BCCI தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த நிலையில புயல் ஓய்ந்த நிலையில பார்படாஸ் விமான நிலையத்துல இந்திய வீரர்கள் அனைவருமே விமானமும் ஏறி இருக்காங்க. இந்த வீடியோ வழியாகி தற்போது சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இந்த விமானம் பாத்தீங்கன்னா நாளை காலை 6 மணிக்கு டெல்லி விமான நிலையத்துல தரையிறங்கும் அப்படின்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.